அன்னை ஓர் அதிசயம். புனித பிரகாச மாதா. அம்மா மரியே நீர் வாழ்க, அம்மா தாயே நீர் வாழ்க, அருள் நிறைந்தவரே ஆண்டவரின் மாதாவே, அகிலத்தின் அரசியே நீர் வாழ்க, எங்கள் அனைவரின் தாயே நீர் வாழ்க, எங்கள் அனைவரின் அன்பு தாயே நீர் வாழ்க. ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க. இதோ ஆண்டவர். பிரகாச மாதா. மனித வாழ்க்கை பயணம் எப்போதும் நேர்கோட்டில் அமைவதில்லை. சில நேரங்களில் எதிர்பாராத இருளும் குழப்பங்களும், எங்கே செல்வது என்று தெரியாத இக்கட்டான தருணங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய இருண்ட நேரங்களில் நம் வாழ்வில் ஒரு பேரொளியாக தோன்றி நமக்கு சரியான திசையை காட்டி வழிநடத்துபவளே பிரகாச மாதா. பிரகாசம் என்ற சொல்லுக்கு ஒளி, உண்மை மற்றும் பாதுகாப்பு என்று பொருள். இருள் என்பது பயத்தையும் சோர்வையும் குறிக்கிறது என்றால், பிரகாச மாதா என்பவர் அந்த இருளை விரட்டும் இறை அருளின் அடையாளமாக திகழ்கிறார். இதன் வரலாற்று பின்னணியை திரும்பி பார்த்தால், இது 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகல் நாட்டில் உருவானது என்பதை அறியலாம். அக்காலத்தில் திசையறியா கடலில் பயணம் செய்த கடலோடிகளும் மீனவர்களும் பயணிகளும் தங்களை பாதுகாப்பாக கரை சேர்க்கும் ஒரு வழிகாட்டி ஒளியாக பிரகாச மாதாவை பெரிதும் நம்பி வழிபட்டனர். ஆழ்கடலில் திசை தெரியாமல் தவிர்க்கும் மீனவர்களுக்கும் கப்பல் பயணிகளுக்கும் எப்படி கலங்கரை விளக்கம் கரையை நோக்கி வழிகாட்டுமோ, அதே போலவே வாழ்க்கை என்னும் கடலில் கஷ்டப்படுபவர்களுக்கு பிரகாச மாதா ஒரு உற்ற துணையாக இருக்கிறார். குடும்ப பிரச்சனைகள், மனக்கவலைகள் அல்லது வேலை சார்ந்த தடைகள் என எந்த ரூபத்தில் நம் வாழ்வில் இருள் வந்தாலும் அதை தனது பேரொளியால் நீக்கி நம்மை சரியான பாதைக்கு அன்னை அழைத்து செல்கிறார். அதனால்தான் இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்கள் கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் புது வெளிச்சம் பிறக்க இந்த அன்னையை நம்பிக்கையோடு நாடுகிறார்கள். பிரகாச மாதாவின் பக்தி என்பது கடலோடும் மீனவர்களோடும் மிக நெருங்கிய தொடர்புடையது. ஆதியில் கடல் பயணத்தை தொடங்கும் முன் பாதுகாப்பிற்காக பிரகாச மாதாவுக்கு தீபம் ஏற்றி தங்களை ஒப்படைப்பது ஒரு புனித மரபாக இருந்தது. கடலில் புயலோ அல்லது வேறேதேனும் ஆபத்து வரும்போது அவர்கள் அன்னையின் பெயரை உருக்கமாக அழைத்து உதவி கேட்பார்கள். இந்த அன்னையின் வரலாற்று சாட்சியாக சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள லஸ் தேவாலயம் திகழ்கிறது. கிபி 1516 கட்டப்பட்ட இந்த தேவாலயம் சென்னை மாநகரின் மிக பழமையான கத்தோலிக்க தேவாலயங்களில் ஒன்றாகும். போர்ச்சுகீசிய மொழியில் லஸ் என்றால் ஒளி என்று பொருள். இன்று பல நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த தேவாலயம் அன்னை காட்டிய அந்த பேரொளியின் அடையாளமாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த தேவாலயம் உருவானதற்கு ஒரு வரலாறு உண்டு. போர்ச்சுகீசிய கடல் பயணிகள் சிலர் சென்னை கடற்கரை அருகே கப்பலில் வந்தபோது கடுமையான புயலில் சிக்கிக் கொண்டனர். கும் இருட்டும் அலைகளின் ஆக்ரோஷமும் அவர்களை மரண பயத்தில் ஆழ்த்தியது. அந்த இக்கட்டான நேரத்தில் கடற்கரையில் ஒரு பெரும் ஒளி பிரகாசமாக தோன்றி அவர்களுக்கு வழிகாட்டியது. அந்த ஒளியை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் பத்திரமாக கரை சேர்ந்தனர். தங்களை காப்பாற்றிய அந்த ஒளியை இது பிரகாச மாதாவின் அருள் என்று நன்றியுடன் போற்றினார்கள். அந்த ஒளி மறைந்த அதே இடத்தில் அன்னைக்கு நன்றி கடனாக கட்டப்பட்டதுதான் இந்த லஸ் தேவாலயம். லஸ் தேவாலயம் 500 ஆண்டுகளுக்கும் மேலான மிக நீண்ட வரலாற்றை கொண்டது. போர்ச்சுகீசிய கட்டிடக்கலைகளின் நுணுக்கத்தோடு கட்டப்பட்ட இந்த ஆலயம் கடலில் பயணம் செய்பவர்களின் பாதுகாப்பு தளமாக இன்றும் போற்றப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சென்னையில் இன்று அழைக்கும் லஸ் என்ற பகுதியின் பெயரே இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயத்திலிருந்துதான் உருவானது.
புகழ்பெற்ற சாந்தோம் பேராலயத்திற்கு முன்பே இந்த லஸ் தேவாலயம் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புனித தோமா அவர்கள் மறைப்பணி செய்ய இந்த புனித மண்ணில் போர்த்துகீசியர்கள் கிறிஸ்துவ நம்பிக்கையின் முதல் விதையை இந்த இடத்தில்தான் நட்டனர். இன்றும் சென்னையின் ஆன்மீக அடையாளமாகவும் பழமையின் பெருமையை பறைசாற்றும் இடமாகவும் இந்த தேவாலயம் கம்பீரமாக திகழ்கிறது. பிரகாச மாதாவிற்கான பக்தி முறைகள் மிகவும் அர்த்தமுள்ளவை. குறிப்பாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்பவர்களும் வெளிநாடுகளுக்கு கடல் பயணம் மேற்கொள்பவர்களும் பயணத்திற்கு முன்பாக இங்கு தீபமேற்றி வேண்டுவதை இன்றும் ஒரு மரபாக கொண்டுள்ளனர். குடும்பத்தில் நிம்மதி வேண்டியும் பாதுகாப்பிற்காகவும் மக்கள் இங்கு வந்து மனமுருகி ஜெபிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மயிலாப்பூரில் நடைபெறும் பிரகாச மாதாவின் திருவிழா ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு சேர இணைக்கும் ஒரு ஆன்மீக நிகழ்வாக இருக்கிறது. இன்றைய நவீன உலகில் பயம், மன அழுத்தம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மனிதர்களை ஒருவித மன இருளில் தள்ளியுள்ளன. இத்தகைய சூழலில் பிரகாச மாதா ஒரு நம்பிக்கையின் தீபமாக திகழ்கிறார். இன்றைய தலைமுறைக்கு அன்னை தரும் செய்தி மிகவும் எளிமையானது. இருளில் நின்று புலம்பாதே, ஒளியை நோக்கி பயணப்படு. உன் நம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே என்பதே அது. நம் மன உறுதி குலையும் போதெல்லாம் அன்னை காட்டிய அந்த பேரொளி நமக்கு தெம்பூட்டுகிறது. இன்றைய அவசர உலகில் நாம் பல நேரங்களில் தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்துவிட்டு பின் வருந்துகிறோம். பகட்டான விஷயங்களைக் கண்டு ஏமாந்து உண்மையான மகிழ்ச்சி எது என்று தெரியாமல் தவிக்கிறோம். இத்தகைய குழப்பமான நேரங்களில் பிரகாச மாதா நமக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கிறார். எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்ற தெளிவான சிந்தனையை அன்னை நமக்கு வழங்குகிறார். நம்முடைய குழப்பங்கள் என்னும் இருளை நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க அன்னை காட்டும் அந்த ஒளி நமக்கு பேருதவியாக இருக்கும். அன்னையின் ஒளி என்பது வெறும் புற இருளை நீக்குவது மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தின் அழுக்குகளை நீக்கும் ஒளியாகும். பிறர் மீது வைத்திருக்கும் கசப்புணர்வு, பொறாமை மற்றும் சுயநலம் போன்ற இருள் எண்ணங்கள் நம்மை விட்டு விலகும் போதுதான் நம் வாழ்வு உண்மையாகவே பிரகாசிக்கத் தொடங்கும். எனவே பிரகாசமே என் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து தங்கு என்று நாம் அன்னையை அழைப்போம். அன்னை காட்டும் அந்த நற்பாதையில் நாம் பயணித்தால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புதிய வெளிச்சத்தை பெற்று அமைதியான கரையை நோக்கி முன்னேறுவோம் என்பது உறுதி. பிரகாச மாதா இருளை வென்ற தாய், நம்பிக்கையை விதைத்த தாய் மற்றும் வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாவார். நம் வாழ்வின் இக்கட்டான தருணங்களில் பிரகாச மாதாவே, எங்கள் வாழ்வின் இருள்களை நீக்கி பிரகாசமாக மாற்றுங்கள் என்று வேண்டி நாம் பயணிப்போம். அன்னையின் அந்த பேரொளி நம் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் பிரகாசிக்கட்டும். பரிந்துரைத்து கனிரசம் எமக்கு அளித்தவரே, அம்மா நீ வாழ்க. அம்மா மரியே நீர் வாழ்க, அம்மா தாயே நீர் வாழ்க. அருள் நிறைந்தவரே, ஆண்டவரின் மாதாவே, அகிலத்தின் அரசியே நீர் வாழ்க. எங்கள் அனைவரின் தாயே நீர் வாழ்க, எங்கள் அனைவரின் அன்பு தாயே நீர் வாழ்க. ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு இறையருள் பெற்று மகிழ்ந்தது அன்னை ஓர் அதிசயம் புனித பிரகாச